ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு பொட்டுக்கடலையை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வந்து விட்டுக்கலாம். ரொம்ப வந்து ஃப்ரை ஆகணும் வந்து அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனில் அரை கப் அளவு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்துட்டு பாகாக்கி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சீனி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் வெல்லம் ஆட் பண்ணி செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷம் பாகம் வந்து நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி உள்ள பாகை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில் எடுக்கிறதுக்கு வரணும். ஸோ ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது, மீடியமாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு நம்ம அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாகு வந்து பத்தாமல் போயிட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒழுங்காக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலையை சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நம்ம கொஞ்சம் அப்படி சூட்டோடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். இல்லைனா நம்மளால் உருண்டை வந்து பிடிக்க முடியாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 90's கிட்ஸ் ஃபேவரட் ஃபுட் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பராக வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் டிஃப்ரெண்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.